நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். 2015-2016 ஆண்டிற்கான அமெரிக்க பட்ஜெட்டை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் ஒபாமா தாக்கல் செய்துள்ளார். அதிக வருமானம் ஈட்டும் பிரிவினருக்கு 20 புதிய வரிகளும் நடுத்தர வர்த்தகத்தினருக்கு வரிச் சலுகைகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் அக்டோபர் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலம் நிதியாண்டாக கணக்கிடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் திங்கட்கிழமையன்று அமெரிக்க அதிபர் வரும் ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வது வழக்கம். இதன்படி திங்கட்கிழமையன்று அமெரிக்க அதிபர் ஒபாமா 2015-16 ஆண்டிற்கான 247 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அப்போது பேசிய அதிபர் ஒபாமா அமெரிக்க பொருளாதாரத்தை சரிவிலிருந்து மீட்டெடுத்துள்ளதாகவும் இதன் மூலம் உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி 3.1% எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டிற்கு குடியரசுக் கட்சியினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்கர்களின் பாதுகாப்பு மிக மிக அவசியமான ஒன்று. இதனை காக்கும் வகையில் பல புதிய அம்சங்கள் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் குடியிருப்பவர்களை காக்க வேண்டியது நமது கடமையாகும். இதற்கு குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் ஆதரவளிக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ஒபாமா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் அதிக வருமானம் ஈட்டுபவருக்கு மட்டும் 123 லட்சம் கோடி ரூபாய் வரையிலான 20 புதிய வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்பெறும் வகையில் வரிச் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. வரி மூலம் திரட்டப்படும் நிதி நடுத்தர வர்க்கத்தினரின் நிலை உயர செலவழிக்கப்படும் என்றும் மாணவர்களின் உயர்கல்விக்கும் பயன்படுத்தப்படும் என்றும் அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். But until they pass a funding bill, it is the end of a paycheck for tens of thousands. நடுத்தர வர்க்கத்தினர் தங்களது பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைய வேண்டும். இதற்காகவே பல வரிச்சலுகைகளை அறிவித்துள்ளேன். அமெரிக்க எல்லைப்பகுதியில் 40,000 பேரும், விமான நிலையங்களில் 50,000 ஆய்வாளர்களும், 13,000 குடியுரிமை அதிகாரிகளும் நமக்காக தான் வேலை செய்து வருகிறார்கள். வேலை செய்யும் வர்க்கத்தினர் தான் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றனர். These Americans aren't just working to keep us safe, they have to take care of their own families. பொருளாதார தேக்கநிலை காரணமாக இதற்கு முன்னர் தயாரிக்கப்பட்ட எளிமையான பட்ஜெட்கள் போலின்றி தற்போதைய ஆரோக்கியமான பொருளாதாரத்தின் அடிப்படையில் உள்கட்டமைப்பு, ஆராய்ச்சி, பாதுகாப்பு துறைகளுக்கு புதிய பட்ஜெட் திட்டத்தில் தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குடியரசுக் கட்சியின் ஆதிக்கம் நிறைந்த நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டிற்கான ஆதரவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்புத்துறை அல்லாத தொழில் வளர்ச்சிக்கான பிற துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குடியரசுக் கட்சி ஏற்கனவே வலியுறுத்தியது. ஜே ரஃபியா, நியூஸ் 7 தமிழ், உலகச் செய்தி பிரிவு.